Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Run with the Windோட எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் கிங் வந்துட்டு உங்க கூடலாம் ஓட முடியாது, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோச் டென்ஸ் போயிருப்பா. இப்போ அப்படியே இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கிங் வந்துட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கான், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஒரு ஷோவை பாத்துக்கிட்டு இருக்கான். அன்னியாரும் சிண்டோவும் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றான், பட் அவன் ரொம்பவே முன்பரமா அந்த ஒரு ஷோவை பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கவங்களே ஆன்சர் தப்பா சொல்றாங்க, பட் நம்ம கிங் வந்துட்டு இங்க இருந்து தப்பான ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியோட சும்மா கத்திக்கிட்டு கிடக்குறான். சிண்டோ மெதுவா கூப்பிடுறத பார்த்துட்டு கிங் வந்துட்டு என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். நான் ஓகே தான், இப்ப உனக்கு என்ன, சரி நீ ஓகேனா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா சொல்றான். சரி உனக்கு இப்ப நான் டிவி பாக்குற டிஸ்டர்பன்ஸா இருந்தா நான் எஞ்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஞ்சி போறான். இல்ல நான் அதெல்லாம் ஒண்ணு மீன் பண்ணி சொல்ல வரல, நீ எங்க கூட நாளைக்கு ரன்னிங்கோட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது உனக்கு நல்ல சேஞ்சிங்கா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றான். இவனுமே அவனை பார்த்து அப்படியே மறைச்சிட்டே நிக்கிறான். இப்ப அடுத்த நாள் ரன்னிங் ஓடி முடிக்கிறாங்க. அங்கேயார கிங்குமே அவங்க கூட தான் வந்திருக்கான். அங்கேயார ஹானாவுமே அங்க வந்துடுறா. ஹைஜி வந்துட்டு கிங் இங்க பாரு ஹானா வந்திருக்கா அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அவன் பெருசா கண்டுக்கிடவே இல்ல. அங்கேயாரும் ஜோ பிரதர்ஸ் மூசாலாம் வந்துட்டு நாங்க லேட் நைட் ஜாக் போவோம், அங்கேயாரு நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹானா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டுமே அவன் எதுவும் பேசல. சரி எனக்கு வேலை இருக்கு, நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்துட்டு மொதல் பேர் இல்லடா சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். பட் அவன் அதுக்குள்ள ஓடி போக ஆரம்பிச்சிடறான். அடுத்து இவங்க எல்லாருமே காலேஜ்ல உட்காந்து கிங்க பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிங்க நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ டென்ஸ்மே வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுலாம் ஈஸி தானே, அது மட்டும் இல்லாம இப்ப எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லாம் கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லி எனக்கு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு யூகியுமே அப்படிலாம் இல்லடா, ஓவராலா பாக்குறப்ப உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதை சரியா ஹேண்டில் பண்ண முடியாதவங்களால கண்டிப்பா அங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அப்படிதான் இப்ப கிங் இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்றான். அன்னியார சிண்டோவுமே சொல்றான், எனக்கு கிங்க நினைச்சு கவலையா தான் இருக்குது, ஆனா அதுக்கு மேல இன்னொரு கவலை ஒண்ணு இருக்குது, நமக்கு இப்போதைக்கு கிளப்புக்கான பட்ஜெட் தேவைப்படுது, காசே நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். ஆனா நம்மளோட யூனிவர்சிட்டியோட ரெகக்னைஸ் பண்ண ஒரு டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டா கேக்குறான். எதா இருந்தாலும் அவங்க நம்மளோட யூனிவர்சிட்டி ட்ராக்க கூட நமக்கு யூஸ் பண்ண தர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் இதை எப்படி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் மூசாவும். ஆக்சுவலி அவங்க ஈவினிங் பிராக்டிஸ் பண்ண போற ட்ராக் வந்துட்டு இவங்களோட யூனிவர்சிட்டி ட்ராக்கே கிடையாது, அது வேற ஒரு இடத்துல தான் அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட யூனிவர்சிட்டியில வந்துட்டு இதோட நல்ல டீம்ஸ்லாம் இருக்கு, அதனால அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எந்த ஒரு இடத்தையுமே தரல. இப்போ அப்படியே அவங்களோட வீட காட்டுறாங்க. நம்ம டசாக்கியும் ஹைஜியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டசாக்கியுமே ஹைஜியை பார்த்து சொல்றாரு, நம்ம கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல, காசு இருந்திருந்தா இந்த பாலடைஞ்ச வீடு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். ஹைஜியுமே வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். நீ இதை பண்ணுவேன்னு சொல்லி சொன்னதுனாலதான் நான் உன்னை அலோவ் பண்ணினேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, இந்த உலகம் நீங்க ஃபாஸ்டா இருக்கீங்களா ஸ்லோவா இருக்கீங்களான்றதெல்லாம் பார்க்க போறது கிடையாது, நேச்சுரலாவே உங்களுக்கு கண்டிப்பா மணின்றது தேவைப்படதான் செய்யும். அண்ட் உங்க கூட இருக்கிறவங்களும் இதை ஒத்துக்கிடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி கிடையாது, தெரிஞ்சோ தெரியாமலோ ரன்னிங்ல இதுவுமே ஒரு பார்ட்டா தான் இருக்குது, அதனால கண்டிப்பா உங்களுக்கு இது தேவைப்படதான் செய்யும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அடுத்து கூரஹாரா வந்து நிக்கோவோட ரூமுக்கு வந்திருக்கான். உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ கேட்கறான். எனக்கு ஹைஜியை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஹைஜி எந்த மாதிரியான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அவன் வந்துட்டு பாக்குறதுக்கு எப்படி இருக்கானோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்ட்டு அவன் சொல்றான் சிம்பிளா, which means ஒரு சாஃப்டான கேரக்டர் அப்படின்னு அவன் சொல்ல வந்திருப்பான். அதை பத்தி இல்லாம ஒரு ரன்னரா ஹைஜி எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்கறான். எனக்கு தெரிஞ்ச வரை அவன் ஒரு சூப்பரான ரன்னர் தான், ஆனா அவனோட ஃபுல் ஸ்பீட்ல ஓடி நான் இப்ப வர பார்த்தது கிடையாது, அவன் கண்டிப்பா ஓடணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான், ஆனா அவனால முடியல. அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல என் கூட இங்க வந்தப்பவே நான் வந்துட்டு ரன்னிங்ல இந்த மாதிரிலாம் ட்ராக் ஃபீல்ட்ல ஓடி இருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப அவனோட கண்ணுல ஒரு ஸ்பார்க்க பார்த்தேன், வேற லெவல்ல இருந்தது. நான் ரன்னிங் ஓடுன்றதை கேட்ட உடனே அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்தது. அது நடந்து 4 வருஷம் ஆச்சு, ஆனா அவனோட கண்ணுல இப்பவுமே அந்த ஒரு ஸ்பார்க்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நீ வந்ததுக்கு அப்புறமா அவனோட ஸ்பார்க் இன்னுமே அதிகமாயிருச்சு அப்படின்ட்டு சொல்றான். ஆனா நான் ஒருத்தனால மட்டும் இங்க இருந்து நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவும் சொல்றான். அது எனக்குமே புரியுது, ஹைஜியை நினைச்சா எனக்கும் கவலையா தான் இருக்குது, ஹாக்குனே எக்கடன்ல நம்மளால ஓட முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் தான், நம்மளோட லெவல் என்னன்றதை நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ராக் மீட்லயே நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ சொல்றான். இப்போ இவங்க சாயங்காலம் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி யூகி வந்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா சிண்டோ வந்துட்டு ஒரு புது டி-ஷர்ட் ரெடி பண்ணிருக்கான். நம்ம ஓடுறப்ப சும்மா ஓடாம நம்மளோட டி-ஷர்ட் பின்னாடி இது எழுதி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு சொல்றான். இந்த ஒரு டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நமக்கு நம்மளே ப்ரமோஷன் பண்ண போறோம், மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் இதை நம்ம போட்டுக்கிட்டே ஓட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். நான் எல்லாருக்குமே ரெடி பண்ணிருக்கேன் இது அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோவும் சொல்றான். நமக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஃபேன் கிளப்பை கிரியேட் பண்ணணும், அப்பதான் நம்ம ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். இவங்க இந்த டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஓடுறப்ப யாராவது பார்த்து இவங்களுக்கு பிடிச்சு போயிருந்தது அப்படின்னா அந்த ஃபேன் கிளப்ல வந்து இவங்க ஜாயின் பண்ணிக்கிடலாம், அந்த மாதிரி தான் இப்போ இவங்க ப்ரோமோட் பண்ண போறாங்க. சோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் கிளப் இருந்தா அந்த ஃபேன்ஸே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் மணி எல்லாம் டொனேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு மணி கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் சிண்டோ இந்த ஒரு பிளான போட்டுருக்கான். அன்னியாரு கிங்குமே அப்படியே வீட்டுக்கு வரான். என்னடா ஏதோ ஸ்கூல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து கேட்கறான். ஹைஜி வந்துட்டு இது ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி காட்டுறான் டி-ஷர்ட்டை. சரி எல்லாரும் நல்லா பண்ணுங்க, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு கிங் உள்ள போய்கிட்டு இருக்கான். டேய் நீ தானே பிராக்டிஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க. இங்க பாருங்கடா எனக்குன்னு நான் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, நான் இப்ப ரொம்பவே பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றான். அன்னியாரு ஹைஜி வந்துட்டு அதையெல்லாம் மறந்துரு அப்படின்ட்டு சொல்றான். இப்ப என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கிங் சொல்ல அதெல்லாம் மறந்துட்டு எங்க கூட ரன்னிங் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். என்னோட ரியாலிட்டில இருந்து பயந்து நீ வெளியே வர சொல்றியா அப்படின்ட்டு கிங்கும் கேட்கறான். நாளைக்கு நாளானைக்கு அதுக்கு அடுத்த நாள் எப்பவுமே நீ செய்ய வேண்டியது மாற போறது கிடையாது, நீ எப்பனாலும் எப்படினாலும் உன்னோட ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதுல இருந்து நீ தப்பிச்சு ஓடுறதுக்கு பதிலா உன்னோட ரியாலிட்டியோட சேர்ந்து ஏன் நீ ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். நான் இப்போ ரன்னிங் ஓடுறதுனால எனக்கு என்ன ஜாபா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேட்கறான். அது எனக்கு தெரியாது, ஆனா நீ இப்படியே இருக்கறனால உன்னோட வருத்தம் தான் அதிகமாகும், எனக்கும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். சரி சொல்லு ஹைஜி, நான் இங்க எதுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேட்கறான். எங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். என்னது உங்களுக்காகவா, இது என்னோட வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிங் கத்துறான். யாருமே யூகியுமே கிங் கிட்ட பேசுறாங்க. பாரு அப்பப்ப இந்த ஹைஜி பை லூசுத்தனமா தான் பேசுவான், ஆனா இந்த விஷயத்துல நீ தான் ரொம்பவே அதிகமா வருத்தப்படுறியான்னு தோணுது, ஏன்னா இப்பதான் ஏப்ரல் மந்தே ஸ்டார்ட் ஆயிருக்குது, இப்பதான் ஜாபுக்கான ஆஃபரே ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் இது ஒன்னும் முடியலாம் இல்ல, இப்பதான் ரியல் பேட்டிலே இருக்குது அப்படின்ட்டு சொல்றான். என்ன வரதா என்ன உனக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது, ஒழுங்கா போய் டி-ஷர்ட்டை
மாத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ அவன் டீசரை கொடுத்துட்டு போறான். எல்லாருமே முன்னாடி ஓடி போனதுக்கு அப்புறம் ஹைஜி வந்து கிங் கிட்ட பேசுறான். நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, நீ மட்டும் கிடையாது, நானுமே இங்க உங்க எல்லாருக்காகவும் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எப்ப பாரு இப்படி பாசிட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீசர்ட்டை கீழே போட்டுட்டு உள்ள போயிடுறான் கிங். சிண்டோவுமே இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்படியே நைட் வந்து கிங் ஏதோ ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். அங்கேயுமே நல்லா தோத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதையெல்லாம் முடிச்சுட்டு வெண்டிங் மிஷின்ல ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். பட் அவன் கையில காசுமே ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அப்போ அவன் நின்னுகிட்டு இருக்கப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை அவன் பாக்குறான். சிண்டோ கிட்ட ஒரு வயசானவரும் வந்துட்டு ஃபேன் கிளப்பா நானுமே வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இன்னொரு பக்கம் மூசாவோட கடை ஓனருமே வந்துட்டு நானும் உங்க ஃபேன் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிண்டோவுமே உங்களோட பேரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் இருந்து ஜோ ட்வின்ஸ் பயங்கரமா கத்திக்கிட்டே வர்றாங்க. எங்களுக்கு ஒரு 3 பேர் கிடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கிங் அப்படியே ஓரமா நின்னு பாத்துக்கிட்டே கிளம்பிடுறான். கைஜி வந்துட்டு இப்ப வீட்டுல வந்துட்டு எல்லாரும் எவ்வளவு ரவுண்ட் ஓடணும் அதுக்கான ரன்னிங் ஒரு ஷெட்யூல போட்டு வச்சிருக்கான். அதுல சிசின்னு சொல்லிட்டு இருக்குது. சிசினா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. அது வந்து கிராஸ் கண்ட்ரிடா அப்படின்னு சொல்றான். கிராஸ் கண்ட்ரி மீன்ஸ் கண்ட்ரியோட ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு போறது, கம்ப்ளீட்டாவே வேற சைடு டிராவல் பண்றதுதான். அப்படின்னா அந்த சைடுல போறப்ப நேச்சரை பாத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மூசாவும் கேக்குறான். ஆமாடா, நாளையில இருந்து நம்ம அப்படிதான் ஓட போறோம். நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் அப்படின்ட்டு சொல்றான் ஹைஜி. அண்ட் இது உங்களோட காலுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் உங்களோட மைண்ட் நல்லா ரெஃப்ரெஷிங் ஆகும் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். ஆனா இந்த சிசி 2.5x6 என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ட்வின்ஸ் கேக்குறாங்க. அப்படின்னா அந்த 2.5 கிலோமீட்டர் 6 வாட்டி ஓடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அப்படின்னா கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாய பழந்துறாங்க. ஆனா காக்கிரோக்கு மட்டும் ஹைஜி 8 வாட்டி போட்டிருக்கான். which means அவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 லேப் படிக்கணும். அப்படியே இப்ப நைட் ஆகுது. ரூம்குள்ள கிங் வந்துட்டு தனியா அவனோட போனை நோண்டிக்கிட்டு இருக்கான். சிண்டோ வந்துட்டு என்னடா நீ டிவில அந்த ஷோ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல எனக்கு இன்னைக்கு மூட் சரியில்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கிங் அவனை சொல்லிடுறான். அவன் வெளியே போகும்போது நீ எதுக்கு இதை இவ்வளவு சீரியஸா எடுத்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேக்குறான். ஏன்னா நீ இதுவரை ஹாக்குனே அகாடமில ஒரு வாட்டி கூட ஓடுனதே கிடையாது, அப்புறம் எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அது எனக்கே கரெக்டா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். அப்படியே மெதுவா கிங் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நான் இந்த மாதிரி ஜாப் எல்லாம் ரொம்ப தேர்ந்தது கிடையாது, எனக்கு அதனால உன்னோட ஃபீலிங்ஸ் புரியாது, எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நீ ஜாப் தேர்றதுல எதுக்கு இவ்வளவு சீரியஸா இருக்க, உனக்கு ஒர்க் பண்றதுனா அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ கேக்குறான். அதெல்லாம் சத்தியமா கிடையாது, எனக்கு பிடிச்ச ஜாப்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, எனக்கு ஆக்சுவலி வேலைக்கு போகிறதே பிடிக்கல தான், ஆனா நான் இதை கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும், இது என்னோட கடமை, அதனாலதான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றான். எக்ஸாக்ட்லி எனக்கும் அதே மாதிரி தான் ரன்னிங் இருந்தது. ஹைஜி ஃபர்ஸ்ட் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஓட வச்சான். ஆனா நான் கொஞ்ச நாள் ரன்னிங் ஓடுனதுக்கு அப்புறமா தான் யோசிச்சேன், அவனே என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஓட வைக்கிறதோட நானா அதை விருப்பப்பட்டு ஓடுறப்ப அது எனக்கு ரொம்பவே ஃபன்னா இருந்தது, எனக்கு ரன்னிங் அப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சது. சோ ஜாப் தேடுறத ஒரு கடமையா நினைச்சு பண்ணாம உனக்கு அதை பிடிச்சு பண்ண அப்படின்னா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிண்டோ அவங்க கிட்ட சொல்றான். எதுக்கு நான் என்னோட சின்ன பையன் சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோ சொல்றான். இல்ல நான் அப்படி அட்வைஸ் பண்ணணும்ன்ற மீனிங் எல்லாம் சொல்ல வரல அப்படின்னு சிண்டோ சொல்றான். இப்ப மட்டும் என்ன பண்ணி அதை தாண்டா நல்லா பண்ணிக்கிட்டு இருந்த பொடி பையலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிக்கிட்டு இருக்கான் கிங். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. டக்குன்னு பார்த்தா எல்லாரும் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா கிங் வந்திருக்கான். நீ தெரியாதனமா இந்த டீஷர்ட் போட்டுடா, இப்ப யாருமே இதை போடல அப்படின்னு சொல்லிட்டு நீக்கவும் சொல்றான். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் மாத்தலான்ட்டு போறான். அந்நியார் சிண்டோ வந்துட்டு கவலைப்படாத, உனக்கு துணைக்கு நான் இருக்கேன், வா நான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அந்நியாரம் எல்லாருமே கிங்க பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இங்க பாருங்கடா, இது வந்துட்டு ஜஸ்ட் என்னோட ஜாபுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா தான் ஓட வந்திருக்கேன், மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா என்னை பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கா, எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான், வா வா ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறான் ஹைஜி. அடுத்த அப்படியே எல்லாரும் சாயங்காலம் அந்த ஒரு ட்ராக்ல தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹானா வந்துட்டு டைமிங் வச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாருமே இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடாவே தான் ஓடுறாங்க, சூப்பரா ஓடுறாங்க. வழக்கம் போல பிரின்ஸ் தான் கடைசியா ஓடி வந்து பொத்துன்னு உழுகுறான். இப்ப ஹானாவே அவனோட டைமிங்க பாக்குறான். இந்த வாட்டி 33 minutes and 13 secondsல வந்திருக்கான் பிரின்ஸ், which means 1 minute 40 seconds அதிகமா முன்னாடியே ஓடி வந்துட்டான். இதை நினைச்சு ஹானாவுமே சந்தோஷப்படுறான். பிரின்ஸ் மட்டும் கிடையாது, கூரஹரா, மூசா, சிண்டோ, யூகி எல்லாருமே அவங்களோட டைமிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சந்தோஷமா சொல்றா. கொஞ்ச நாள் பிராக்டிக்ஸை ஸ்கிப் பண்ணது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிங்குமே வருத்தப்படுறான். அப்படியே இப்ப நைட் ஆகுது. ஹைஜியும் கூரஹராவும் தான் சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹைஜி வந்துட்டு நீ ஓட போலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அண்ட் இங்க உங்க கூட சேர்ந்து ஓடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் நல்லா அமைஞ்சிட்டாங்க போலயே அப்படின்னு சொல்றான். இல்ல அவங்களோட என்னால மேட்ச் பண்ண முடியாது, என்னோட பேசும் அவங்களோட பேசும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தான், எதுக்கு இவங்களை செலக்ட் பண்ணுனீங்க, ரன்னிங்ன்றது நீங்க சொன்ன மாதிரி தான், சூஸ் பண்றவங்க மட்டும் தான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, ரன்னிங்ன்றது யாருனாலும் ஓடலாம் தான், ஆனா நீங்க அதை மீன் பண்ணி தான் சொன்னீங்களா, ஏன்னா ஹாக்குனே அகாடமின்றது எல்லாருக்கான ரன்னிங் ரேஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு நீங்க சொன்னது புரியல, உண்மையிலேயே ரன்னிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா கேக்குறான். வெல் அதுக்கான பதில் எனக்கே தெரியல, நானுமே இப்பதான் அதுக்கான பதில தேடிக்கிட்டு இருக்கேன், உண்மையிலேயே ரன்னிங்னா என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நானுமே தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். அப்படின்னா உங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு கூரஹரா கேக்குறான். இப்போதைக்கு எனக்கு தெரியாது, அதுக்கான ஆன்சர் தான் நானுமே கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம இப்பதானே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இதுக்கப்புறமா தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்றான். எனக்கு ரொம்பவே அமேசிங்கா தான் இருந்தது, இவ்வளவு பேரை நீங்க பக்காவா இன்வால்வ் பண்ணி கூட்டு வந்தது. ஃபைனலி இப்ப நீங்க 10 பேரை ஒண்ணு சேர்த்துட்டீங்க, ஆனா நம்ம இதை ரெகுலரா ஒரு ஃபன்னுக்காக மட்டும் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகாது அப்படின்ட்டு கூரஹரா சொல்றான். அதுக்கு ஹைஜியுமே சொல்றான், நம்ம ஹாக்குனே அகாடமில ஓட போறோம் அப்படின்னா நம்ம ஹர்ட் ஆகாமலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு, ஆனா ரியாலிட்டி நீங்க நினைச்சு பாக்குறதோட மோசமா தான் இருக்கும், இந்த ட்ராக் மீட் தான் நம்ம டீமுக்கான ஒரு எண்டா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கூரஹரா சொல்றான். அதுக்கு ஹைஜியுமே சொல்றான், இல்ல எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குது, அவங்க இதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னைய பத்தி என்ன, நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராக் மீட்டை தாண்டி இந்த டீம் ஓவர் கம் பண்ணி வருவாங்களா இல்லையன்றதை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் நம்ம பார்க்கணும். அதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.